போல பல ஆண்டுகளாக குடியே இல்லாம இருப்பாங்க, அவர்களும் அந்த வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. இரட்டை வாக்காளர் இருக்குது, புதிய வாக்காளர் சேர்த்து வேணும். இந்த எஸ்ஐஆர் என்பது மிக மிக முக்கியம். போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற செய்வது, அதுதான் எஸ்ஐஆர். அதை ஏன் எதுக்குற? அதுல என்ன உனக்கு கஷ்டம் இருக்குது? ஆளுங்கட்சி திமுக கட்சி, ஆளுங்கட்சி சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வீடு வீடா வர்றாங்க. ஆக இதை நம்ம எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை அறிவிச்சு திமுக கட்சிக்காரன் வீடு வீடா போயிட்டு இருக்கான். உண்மைதானே? எல்லா இடத்துக்கு வரான்ல. ஒரு பக்கம் எதுக்குறான், ஒரு பக்கம் நம்மளை ஏமாற்றி வீடு வீடா அவன் மக்களுக்கு அந்த படிவத்தை கொடுப்பதற்கு அவர்களே கொடுப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. அப்படியெல்லாம் எந்த பிஎல்ஓவும் திமுக கட்சிக்காரன் அந்த படிவத்தை கொடுக்கக்கூடாது. பிஎல்ஓ இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. அவர் தான் படிவத்தை கொடுக்கணும். வாக்காளர்கிட்ட பூர்த்தி செஞ்ச பிறகு வாக்காளர்கிட்ட பெற வேண்டும். இது முக்கியம். நம்முடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் அதை முறையாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தில்லுமுள்ளு செஞ்சு நமக்கு விழக்கூடிய வாக்குகளை வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துருவாங்க. அது இடம்பெறாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க. அதனால எஸ்ஐஆர் என்பது மிக முக்கியம். அந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை முழுமையாக நம் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் நீங்கள் கவனமாக இருந்து தங்களுடைய வாக்குகளை அந்த வாக்காளர் பட்டியலை சேர்க்க வேண்டும், தங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.